சருமம் பொலிவாக இருக்கணும். முகப்பொலிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நம்ம நினைப்போம். முகப்பொலிவுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? ஒரு 40 வயதை கடந்த ஆண்களா இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ்டு லுக் தெரியுதுங்க. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஸோ யங்கா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம என்னென்ன உணவு முறைகள் ஸ்பெஷலா ஃபேஸ்க்கு நம்ம என்ன கவனம் கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளி போட்டு இளமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். என்னங்க ஒரு 50 வயது 55 வயதுன்னு சொல்றீங்க, ஆனா பார்க்கறதுக்கு ஒரு 35 அந்த ஏஜ்ல தான் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஒரு பொலிவாக இருக்கிறதுக்கு முதல் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன சொல்றேன். பேசிக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகள் ஸ்கின்னுக்கு, அழகுக்கு அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஆயில் சொல்கிறேன். இந்த ஆயிலை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வாங்களேன், நிறைய மிராக்கிள் நடக்கும். சரிங்க, இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் பொலிவாக இருக்கணும். முகப்பொலிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நம்ம நினைப்போம். முகப்பொலிவுக்கு நம்ம என்னங்க செய்யலாம்? ஒரு 40 வயதை கடந்த ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ்டு லுக் தெரியுதுங்க. ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ யங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம என்னென்ன உணவு முறைகள் ஸ்பெஷலாக ஃபேஸ்க்கு நம்ம என்ன கவனம் செலுத்தணும், இளமையாக இருக்க, ஹெல்த்தியாக இருக்க என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப முக்கியமானது மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணணுங்க. அந்த ஈரப்பசை அப்படின்னு அதிகமாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆபத்து தான். ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்கின் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா சருமம் பொலிவாகவே இருக்கும். ஸோ அதாவது வயோதிகத்தன்மை அப்படின்றது இயற்கை. அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம தள்ளி போட்டு இளமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். என்னங்க ஒரு 50 வயது 55 வயதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு 35 அந்த ஏஜில் தான் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஒரு பொலிவாக இருக்கிறதுக்கு முதல் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஓவர் திங்கிங், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே ஓரங்கட்டிடுங்க. எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் யாரை வேணால் கேளுங்களேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, ஸோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எதையுமே மண்டையில் போட்டுக்க மாட்டேங்க, நான் பாட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஹேபிட் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஆன்சைட்டி, ஃபியர், டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுடைய முகப்பொலிவு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். திடீர்னு நல்லா தானேங்க இந்த என்ன முகமே இருட்டடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலோ, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிளட்டில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குனாலும் முகத்தில் அந்த பொலிவு வந்து குறைய ஆரம்பிக்குது. மெயினாக அந்த ஸ்கின் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். கொலாஜன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம முகத்தில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன சொல்கிறேன். பேசிக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகள் ஸ்கின்னுக்கு, அழகுக்கு அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 1 பப்பாளி. என்னங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பப்பாளி சொல்லிட்டீங்க, எனக்கு பிடிக்காதே நீங்கள் நினைப்பீங்க. பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஸோ சுகருக்கு ரொம்ப நல்லது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு, உங்கள் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம், சருமத்திற்கும் முக்கியம். ஸோ பப்பாளி ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் மாதுளை, அத்திப்பழம், பேரீச்சை, நெல்லிக்கனி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இளமையாக இருக்கணுமா, நெல்லிக்கனி தான். ஸோ அது ஒரு முக்கியமான காயக்கற்ப மருந்து. ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல விட்டமின் சி, இ நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொய்யா ரொம்ப முக்கியமானது. ஸோ கொலாஜன் வந்து அதிகரிக்கிறதுக்கு கொய்யா முக்கியம். பைனாப்பிள், கிரேப்ஸ்,
ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நட்ஸ் வகைகள். ஸோ இந்த நட்ஸ் வகைகளில் நம்ம என்னென்ன சாப்பிட்லாம், இதனோட சீட்ஸ் விதைகள் என்னென்ன சாப்பிட்லான்றதும் நான் சொல்கிறேன். டெய்லி 2 ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க. மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை மறந்துடாதீங்க. ஸோ அந்த பீனட்ஸில் நிறையவே உங்களுக்கு கொலாஜன் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உடலுக்கு தேவையான மொத்த சத்துக்கள் புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்மண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பூசணி விதை, வெள்ளரி விதை இதை நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமாக ஃப்ளாக் சீட்ஸ் மறக்காதீங்க. ஆளி விதைகள்லையும் அதிகமான கொலாஜன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஹைலரானிக் ஆசிட்ஸ் நிறைய ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்ச இந்த க்ரீம் நீங்கள் போடலாம், இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவுலே நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகள். இந்த கீரை வகைகளில் என்னங்க நம்ம சாப்பிடலாம், புதினா, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி, மேனியவே பொன்னிறமாக மாற்றக்கூடியது பொன்னாங்கண்ணி. ஸோ அந்த பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கீரை வகைகளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த புதினா இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் ஜூஸ் மாதிரி நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப உங்கள் கட் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. அதே மாதிரி வாரம் 2-3 நாள் நம்ம என்ன பண்ணலான்னா, வெது வெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை பழச்சாறு விட்டுட்டு இதில் கொஞ்சமாக 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து, தேன் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்மளுடைய ஹேருக்கும் சரி, தலைக்கும் சரி, முகத்திற்கும் சரி, உடலுக்கும் சரி மசாஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலராக நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரணும். ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஆயில் சொல்கிறேன். இந்த ஆயிலை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு வாங்களேன், நிறைய மிராக்கிள் நடக்கும். சரிங்க, இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் நான் சொல்கிறேன், டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க 100 ml. ஸோ டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, சருமத்திற்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்காய் உணவில் நிறைய சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்காய் பால் எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது சருமம், கொலாஜன் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, 1 கிராம் குங்குமப்பூ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சருமத்திற்கு இது ரொம்ப நல்லது. 1 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, கேரட். ஸோ கேரட் அப்படின்னு சொல்கிறது ஒரு 100 கிராம் இருந்தால் போதுமானது. இதை நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து திக்காக எடுத்துக்கோங்க. அது ஃபில்டர் பண்ண வேண்டாம், அப்படியே திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம், கேரட் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஆலோவேரா, கற்றாழை ஜெல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமதுரம் பொடி ஒரு 20 கிராம் இருந்தாலே போதுமானது. அதிமதுரம் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கஸ்தூரி மஞ்சள் பொடி இதில் நமக்கு தேவைப்படுது 20 கிராம். அதே மாதிரி வெட்டி வேர் பொடி. வெட்டி வேர் சொல்கிறது முகத்திற்கு, நம்மளுடைய சருமத்திற்கு, தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. வெட்டி வேர் பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பொடி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெல்லிக்காய் பொடியும் தேவையான அளவு. ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் இதுக்கு சேர்த்து ஒரு 200 ml தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. ஸோ 200 ml தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணுங்க. காய்ச்சிட்டு எல்லாமே தைலம் ரெடி ஆகிட்டு எல்லா மூலிகையோட எசன்ஸ் அதில் இறங்கி உங்களுக்கு வரும் இல்லையா, அந்த டைமில் குங்குமப்பூ மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதனோட 10 ml ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது தைலம்லாம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஒரு 10லேருந்து 15 ml ஆல்மண்ட் ஆயில் இதில் சேர்த்துக்கோங்க. கலந்து எடுத்து வச்சுருங்க. இந்த ஆயில் ரெகுலராக நீங்கள் ஃபேஸ்க்கு, ஸ்கின் மொத்தமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சருமத்தில் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குங்க, ஒரு சிலருக்கு அங்கங்கே ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ மூட்டில், கால் மூட்டிலலாம் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த தைலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. சருமம் நல்ல பொலிவாக இருக்கும். வறண்ட சருமமோ இல்லை டல் ஸ்கின் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க. தேவையான அளவு தண்ணீர், உறக்கம், ஃபுட், உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கறதற்கு நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.